எம்பி பதவி தொடர்பாக பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருக்கக்கூடிய கருத்து இப்பொழுது பார்க்கலாம். ராஜ்யசபா தேர்தல் அது நாங்க ஏற்கனவே உங்களுக்கு எல்லாமே சொன்னதுதாங்க. பொறுத்திருங்கள், பொறுமை கடலினும் பெரிது. அது ஒண்ணுதான் நான் இப்ப சொல்றேன். எங்க மாநாடு ஜனவரி 9 நடக்க இருக்கிறது கடலூர்ல. உங்களுக்கு அன்னைக்கு எல்லாமே தெளிவுபடுத்தப்படும். இல்ல இப்ப அதிமுக சொன்னது உண்மைதான், தேமுதிகவுக்கு வந்து ஒரு சீட்டு உண்மைதான் அப்படின்னு நேரம் வரும்போது நான் சொல்லுவேன்னு சொன்னாங்க. இப்ப நேரம் அதுக்கான நேரம் வந்திருக்குது. ஜனவரி 19 தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. ஆமாங்க. இப்ப என்ன அதாவது நான் சொல்லிட்டேன்ல, பொறுமை கடலினும் பெரிது. வெயிட் பண்ணுங்க, இன்னைக்குதான் அறிவிச்சிருக்காங்க, இன்னும் டைம் இருக்கு, பாப்போம். ராஜ்யசபா சீட் தொடர்பாக பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பொறுமை கடலினும் பெரிது இருந்து பொறுத்திருந்து பார்ப்போம் என்று கூறிய அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து ராஜ்யசபா தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக வேட்பாளர்கள் அறிவித்தால் தேர்தல் ஆணையம் அதனை ஏற்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்தில் புகழேந்தி மனு கொடுத்திருக்கிறார். மாநிலங்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் ஆணையத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த புகழேந்தி புதிய மனு ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். அதில் ராஜ்யசபா தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பெயரில் கையெழுத்திட்ட ஏ மற்றும் பி விண்ணப்பங்களை சமர்ப்பித்தால் அதனை தேர்தல் ஆணையம் ஏற்கக்கூடாது என அவர் தெரிவித்துள்ளார். பிரதான சிவில் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் அந்த விண்ணப்பங்களில் கையெழுத்திட்டு யாரும் உரிமை கொண்டாட முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஈரோடு இடைத்தேர்தலில் தற்காலிகமாக தான் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்தது என்றும் அதே நேரத்தில் வேறு எந்த தேர்தலுக்கும் பயன்படுத்தக்கூடாது என்றும் ஆணை பிறப்பித்திருப்பதாக புகழேந்தி தெரிவித்துள்ளார். வழக்கில் தீர்ப்பு வரும் வரை இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த யாருக்கும் உரிமை இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி மற்றும் ராஜ்யசபா தேர்தலை நடத்தும் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுரைகளை வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதனை மீறி செயல்பட்டால் அது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அவமதிப்பது போலாகும் என்றும் புகழேந்தி குறிப்பிட்டுள்ளார். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் அதிமுகவும் விஜயும் இருப்பதாகவும் எதிர்காலத்தில் ஒத்த கருத்துடையவர்கள் கூட்டணி வைத்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்றும் கோவில்பட்டி அருகே பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறியிருக்கிறார். இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி, மக்களுக்கு நலம் பயக்காத ஆட்சி. சொன்ன தேர்தல் வாக்குறுதியை ஏமாற்றி மக்களை நயவஞ்சமாக வஞ்சித்து ஆட்சிக்கு வந்தவர். மக்களை ஏமாற்றி ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்ற கருத்தோடு நாங்கள் தேர்தலை அணுகுகின்றோம். அதே கருத்தை தான் அன்பு சகோதரர் நண்பர் விஜய் அவர்களும் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சி என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றார். எனவே அந்த கருத்து பிரதிபலிப்பு என்பது ஒற்றுமையாக இருப்பதில் இதில் ஒன்றும் குற்றமாகவும் இல்லை, மாற்று கருத்துக்கு இடமில்லை. இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 6 மாதம் டிசம்பர் வரை, ஜனவரியிலே தான் கூட்டணி இறுதி வடிவ பெறும். இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றாக சேர்ந்தால் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒட்டுக்கும்.